ஒன்று சொல்லட்டுமா? முன்னாடியெல்லாம் ஹம், அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ என்னடானா, நம்ம ஃபோனில் நம்ம கையில் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அவங்க எப்படி முடி பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி நேல்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்பாக்கு போகிறாங்களா, மசாஜ் எடுக்கிறாங்களா, என்ன வேலைக்கு போகிறாங்க, எந்த ஹாலிடேக்கு போகிறாங்க, எல்லாம் பார்க்க பார்க்க ச்சே, நம்மளுக்கும் ஏன் இப்படி இல்லைன்னு தோணலாம். இது ஏன் சொல்றேன்னா, இப்போ எனக்கெல்லாம் இந்த அக்ரிலிக் நெயில்ஸ் எல்லாம் போடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சமையல் வேலை நிறைய பண்ணுவேன். அதனால எனக்கு அது சூட் ஆகாது. என்னோட முடி இப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து சில நேரம் தோணும், நம்மளும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாமா, ஹேர் ப்ளோ ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா அப்படிலாம் பண்ணேன்னா நாளைக்கு வந்து முடி கொட்டிருச்சுன்னா எனக்கு வந்து அந்த முடியை சரி பண்றதுக்கான பணம் இல்ல, பண வசதி இல்ல. நான் வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இல்ல ஈவன் லைக் இந்த கையில காலில் இருக்கிற முடியெல்லாம் நான் வீட்லயே தான் எடுத்துப்பேன். எனக்கு தோணுச்சுன்னா எடுப்பேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். இப்போ எடுக்கும்போது என்னால லேசர் சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா லேசர் சர்ஜரி பண்ணி ஒருவேளை கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது தப்பி தவறி வந்துருச்சுன்னா அதை எதிர்நோக்கிறதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இல்லை. அதனால நான் எனக்கு என்ன இருக்கோ, எனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பார்க்கணும். என்னோட தோல் இந்த நிறம் தான், நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் போட முடியாது, போட்டா நல்லா இருக்காது. எனக்கு வந்து கண்ணில் வந்து பிளஃபரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால நான் வந்து இந்த லேஷ் ட்ரீட்மெண்ட், ஐலாஷ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. மற்றவங்க பண்ணும்போது அது அழகா இருக்கு, அவங்கள பார்த்து நான் ரசிக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன செட் ஆகுமோ, எனக்கு என்ன முடியுமோ அதுதான் நான் பார்க்க முடியும். நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற அழகு, நமக்கு இருக்கிற அறிவு, அது முதல்ல நம்ம வந்து குறைச்சி எடை போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில நேரம் தோணலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் கலரா இருந்தாலும் ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல, நம்ம முடி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல, நீளமா இருந்தா நல்லா இருக்கும்ல, அப்படின்லாம் தோணலாம். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது வந்து அழகா இருக்கு, அந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். மற்றவங்க விட நம்ம எந்த விதத்திலையும் குறைச்சலா இல்லைன்றது நம்மளுக்கு தெரியணும்.